அன்பார்ந்த மக்களே, இன்று தியான வாக்கியமாக எரேமியா புத்தகம் அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 10 முதல் 13 எடுக்கப்படுகிறது. சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளர்களை சோதித்தறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கு உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். அன்பார்ந்த இறைமக்களே, தாயின் கருவறையிலிருந்து வெளியே வந்த எரேமியா ஆண்டவருடைய பணியை செய்த காலகட்டத்தில் அவர் அனுபவித்தது எல்லாமே துன்பம், துயரங்களாகவே இருக்கின்றது. எப்பொழுதும் துன்பம். மக்களிடம் கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொன்னாலே மக்கள் கூட்டம் எரேமியாவை கொலை செய்ய சதி செய்கிறது. இதோ வந்துவிட்டான் என்று சொல்லி எப்பொழுதும் குற்றம் சுமத்துவதற்காக தயாராக இருந்தார்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தை எடுத்துரைக்காமல் இருந்தால் அந்த வார்த்தையின் இதயத்தில் பச்சை எரிகின்ற தீப்பிழம்பாக இருக்கிறது. பேசினால் வாருங்கள், இவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. இரண்டுக்கும் இடையில் இந்த எரேமியா இருக்கின்றார். நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் அந்த போராட்டத்தில் அவர் இருக்கின்றார். எதை பற்றிக் கொள்வது? நன்மையை பற்றிக் கொள்ளலாமா, தீமையை பற்றிக் கொள்ளலாமா? எதை பற்றிக்கொள்ள இந்த உள்ள போராட்டம் இருக்கின்ற போது எரேமியா பற்றி கொண்டது நன்மையை பற்றி கொண்டார், கடவுளை பற்றி கொண்டார். முறைப்பாடு பல, துன்பங்கள் பல, துயரங்கள் பல, அவமானங்கள் பல இருப்பினும் அவர் ஆண்டவர் இருக பற்றி பிடித்துக் கொள்கிறார். ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கிறார், எல்லாவரையும் ஒப்புக் கொடுக்கிறார். கடவுளே பார்த்துக் கொள்வார். அன்பார்ந்த இறைமக்களே, நமது வாழ்க்கையில் நமது வீழ்ச்சிக்காக பல மனிதர்கள் காத்திருக்கிறார்கள். நமது குடும்ப வீழ்ச்சிக்காக பல பேர் காத்திருக்கிறார்கள். எப்பொழுது அவன் மேல் பாயலாம், அவனை பழி தீர்த்துக் கொள்ளலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இயல்பான, இயற்கையாக அமைகின்ற ஒன்றாக அமைகிறது. இந்த காலகட்டத்திலே, இந்த சூழலில் கிறிஸ்தவராகிய நாம் மனமாற்றத்துக்கு இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்யலாம்? பிறர் நம் மீது பழி சுமத்துகிறார்கள் என்று எண்ணி அவர்கள் மீது காழ்ப்புணர்வு கொள்ள வேண்டாம். பிறர் நம் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என்று எண்ணி அவர்கள் நிந்திக்க வேண்டாம். எல்லா முறைப்பாடுகளையும் ஆண்டவருடைய கருத்துக்கு கொடுப்போம். கடவுளின் திருவுளம் எதுவோ அதுவே நடக்கட்டும் என நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிலாத்து முன்னிலையில் இயேசு நிற்கிறார், கத்தாத செம்மறியை போல. பல குற்றச்சாட்டுகள், பல அவமானங்கள். ஆனா பிலாத்து முன்னிலையில் இயேசு கத்தாத செம்மறி போல் அங்கே நிற்கின்றார். நாமும் சில நேரங்களில் இப்படி இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பழி சுமத்துவார்கள், குற்றம் சுமத்துவார்கள், நம்மை அவமானப்படுத்துவார்கள். என்ன செய்ய வேண்டும்? கடவுளின் திருவிழத்தை ஒப்புக் கொடுத்து விடுவோம். இந்த தவக்காலம் அதற்குரிய காலம். கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுள் பார்த்துக் கொள்வார் என்கின்ற உள் உணர்வுடன் நாம் வாழ்வோம். ஏனென்றால் அனைத்தையும் அறிந்தவர் கடவுள். உள் உணர்வுகள், இதய ஏக்கங்கள், ஆசைகள் எல்லாவற்றும் தெரிந்திருக்கின்ற நமது கடவுள். அவர் கருத்து ஒப்புக் கொடுத்து தவக்காலத்தில் நீதிமான்களாக எரேமியாவை போல எனக்கு வலுவூட்டுகின்ற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கிறார், எனவே நான் எதற்கு அஞ்சிடேன் என்று துணிந்து நம் பயணத்தை உண்மையின் பக்கம் செலுத்துவோம். நீதிமான்களாக வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, சில நேரங்களிலே சோர்ந்து போய்விடுகிறோம். பிறருடைய அவமான சொற்களை கேட்கின்ற போது தளர்ந்து விடுகின்றோம். கண்ணீரோடு அழுது புலம்புகின்றோம். நிம்மதியற்று இருக்கிறோம். ஏக்க பெருமூச்சில் வாழ்ந்து வருகிறோம். பிறருடைய பழி சொற்கள் அந்த அளவிற்கு கொடூரமாக இருக்கிறது. அன்பான ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் அவர்களை நாங்கள் மன்னிக்க மனதை தாரும்.
எந்த சூழலிலும் உமது அன்பிலிருந்து விலகாது நிலைத்து வாழ எமக்கு கற்றுத்தாரும். துன்புறுத்துவர்களுக்கு ஜெபிக்க, சபிப்பவர்களுக்கு ஆசி கூற நல்ல மனநிலை எங்களுக்கு தாரும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் கடவுள் என்று உணர்ந்து வாழ எமக்கு அருள் தாரும். ஆமேன், ஆமேன்.